1843 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பிறந்தார் ராமபத்ரன். அவங்க அப்பா எவ்வளவு முயற்சி பண்றாரு, படிப்பு வரல. சரிப்பா வியாபாரமாவது பாருன்னு சொல்லிட்டு போய் ஒரு கடையில சேர்த்து விடுறாரு. அதுவும் வரல. வீட்டுல உரிமையா கோபம். என்ன பண்றாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போயிடுறாரு ராமபத்ரன். அங்க உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சார். இயற்கையாவே அவருக்குள்ள இருந்த அந்த ஆன்மீகம் அப்படியே வெளிக்கிளம்புது. அம்மா தேடிட்டு போய் கூப்பிடுறாங்க, டேய் வா தம்பி போலாம். வர முடியாதுன்னு சொல்றாரு. 12 ஆண்டுகள் அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில தவம் செய்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஆன்மீக அருள் பெறுகிறது. நாகலிங்க அடிகளார்னு ஒரு குருவை பார்க்கிறார். அவரு 18 நாள்ல அவர்கிட்ட இருந்து அட்டமா சித்திகளுக்கு கிடையாது. அதாவது 6 அடி உயர தவம் செய்யும் போது 6 அடி உயரத்துல அந்தரத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இவர் பாதையில் நடந்து போனா ஒரு நாகமானது அவர் பின்னாடி படம் பிடித்து மேல ஒரு நிழலுக்கு படம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கும். இதெல்லாம் பார்த்து மதுரையை சேர்ந்த ஒரு மன்னன் வந்து அவரை கூப்பிடுறான். கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஆசை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லி ஒரு நடனம் அங்க அனுப்புறான். அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிடுறாரு. அவர் இப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐயா ராமபத்ரன் அவர்கள் என்ன சதானந்த அடிகளார்னு கூப்பிடுறாங்க. பல சித்திகள் எல்லாம் செய்கிறாங்க. அவருடைய புகழ் மேலும் மேலும் பரவுது. மதுரையில் அப்படியே தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு ஒரு சேலையும் பெண்கள் அணியக்கூடிய அலங்கார துணியும் கொடுத்தோன்னே அவருக்கு புரிஞ்சிருச்சு. தன்னை வந்து கண்ணனை வந்து வைத்துக்கொண்டு நாம் வந்து பெண்ணை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு ஹரிபக்தி, அபாரமான அந்த பக்தியினுடைய காரணமாக ஸ்ரீரங்கத்தினுடைய ஜீயர் சொல்கிறாரு, அவருக்கு நடன கோபால நாயகி சுவாமிகள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி ஹரிபக்தியால பலருக்கும் பலவிதமான விஷயங்களை செய்தவர், அருள்பாலித்தவர், மிகச்சிறந்த பக்திமான் நடன கோபால சுவாமிகள்.